கருணாகரன், என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார், பிரச்சனை நான் பண்ணல சார். எல்லா பிரச்சனையும் இதோ இவங்களால தான் சார். உஷா சொல்லு. நான் சொன்னா கூட இல்லாதது இட்டு கட்டி திருச்சி பேசுறோன்னு சொல்லுவாங்க. நீயே சொல்லு தாயே. உஷா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சார், ஆனந்திக்கு உடம்பு சரியில்லை. அதனால மெட்டீரியலை தூக்கிட்டு வரும்போது கீழே போட்டா சார். உஷா, அவ வேணும்னு போட்டானு நீ சொன்ன. வேணும்லாம் கீழே போடல சார், உடம்பு சரியில்லை அதனாலதான் சார் கீழே போட்டா. ஆனந்தியா? ஆனந்திக்கு என்ன பிரச்சனை? அன்பு, நீ காலைல மெடிசன் வாங்க வந்தது அம்மாவுக்கா இல்ல ஆனந்திக்கா? சார், அது அம்மாவுக்கு தான் சார். அப்படின்னா ஆனந்தி உடம்புக்கு என்ன? பெருசால ஒண்ணும் இல்ல சார், ஊர்ல அக்கா கல்யாணம் அது இதுன்னு அலைஞ்சிட்டு வந்திருக்கால சார், அதனால உடம்புல கொஞ்சம் தெம்பு இல்ல சார். அதான் வெயிட் தூக்க முடியல. மத்தபடி ஆனந்தி நல்லா தான் சார் இருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். இன்னைக்கு ஒரு நாள் அவ வெயிட் தூக்க வேணான்னு கருணாகரன் சார் கிட்ட சொன்ன, அவரு கேட்கல சார். கருணாகரன், என்ன இதெல்லாம்? டெய்லர்ஸ் எல்லாம் யார் இந்த வேலையை பார்க்க சொன்னது? சார், நான் எதுவும் சொல்லல சார். நான் லோடு இறக்க ஆள் வரல, அதனால கம்பெனிக்கு லீவ் விட்டுறேன் தான் சொன்னேன். தோர்க்கார சார் சூப்பர்வைசரு இவர் தான் சார். நாங்களே லோடு இறக்கி வேலை பாத்துக்கிறோம், வேலை நிக்க கூடாதுன்னு சொன்னாரு. நீங்க எது கேக்குறதா இருந்தாலும் சூப்பர்வைசர் சாரையே கேளுங்க சார். அன்பு, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் லேடிஸ பார்க்க சொன்ன? சார், ஒரு நாள் வேலை நின்னா அதுக்கு ஏற்படுற லாஸ் கம்பெனிக்கு ரொம்ப பெருசா இருக்கும்ல சார். அதான் லோடு இறக்க ஸ்டாஃப்ஸ் இல்ல, அவ்வளவுதானே? வேற ஷிஃப்ட் பார்த்து முடிச்ச ஸ்டாஃப்ஸ்க்கு ஓடி சேலரி தரேன்னு சொல்லி வர சொல்லுங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை சார். ஏற்கனவே இங்க வேலை செஞ்சவங்களுக்கு ஓடி சம்பளத்தை கரெக்டா கொடுத்தாலே போதும் சார். அதை கொடுக்காதனால தான் அவங்க லோடு இறக்கவே வரல. என்ன கருணாகரன் இது? சார், அவங்க 4 நாள் பார்க்க வேண்டிய வேலைய ஓடி காசுக்காக ஒரு வாரம் பார்க்கறாங்க சார். அதனாலதான் சார் ஒரு நாள் சம்பளத்தை கட் பண்ணிட்டேன். கருணாகரன், நம்ம ஸ்டாஃப் மேல நாம தான் நம்பிக்கை வைக்கணும். சந்தேக பார்வையோட பார்த்தா எல்லாமே தப்பா தான் தெரியும். அதுக்காக டெய்லர்ஸ் என்ன ஆனாலும் பரவாயில்ல, வேலை ஆனா போதும்னு நினைக்கவும் கூடாதுல்ல. உடம்பு சரியில்லாம வேலையை பார்த்து அதனால ஆனந்திக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? சார், அது இங்க பாரு அன்பு, கம்பெனிக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு நீ நினைச்சதெல்லாம் சரிதான். ஆனா இனிமே இப்படி பண்ணாத கருணாகரன். திரும்ப திரும்ப எம்ப்ளாயிஸ் விஷயத்துல தப்பு பண்றீங்க. ஒழுங்கா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 3 நாள் சம்பளத்தை கொடுங்க. இதுவே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். இல்ல சார். போங்க. நீங்க யாரும் வெயிட் எல்லாம் தூக்க வேண்டாம். லோடுமேன் வரட்டும். இல்ல சார், இதை மட்டும் எடுத்துட்டு போய் குடோன்ல வச்சிடுறோம் சார். எடுத்துட்டு போங்க. வாங்க எல்லாரும் தூக்குங்க. அன்பு, ஆனந்த் விஷயத்துல ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க? உங்க அம்மாவுக்கு ஒண்ணுனதும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தல, அதே மாதிரி ஆனந்தியையும் பாத்துக்கணுமா வேண்டாமா? ஆனந்தி, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொன்னல. நீ இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது, புரியுதா? அன்பு, ஆனந்தியை கேர்ஃபுல்லா பாத்துக்கோ, சரியா? சரிங்க சார்.
ஏன் மாப்ள வேலை நேரத்துல போன் பேசக்கூடாதுன்னு எல்லாரையும் டார்ச்சர் பண்றான்ல அந்த ஆளு. இன்னைக்கு அந்த ஆளை நான் டார்ச்சர் பண்றேன்டா. டேய் 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 முத்து. சார் அந்த போன் அட்டன் பண்ணாதீங்க சார். டேய் ஏன்டா போன் அட்டன் பண்ண கூடாதுன்னு சொல்ற? எங்க யாருக்கு போன் வந்தாலும் போன் எடுக்க கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுவீங்கல்ல, நீங்களும் அந்த மாதிரி தான். போன் வந்தா எடுக்க கூடாது. ஜெயந்தி அக்கா, என்ன இன்னைக்கு வால் சவுண்ட் விடுது? வாளுக்கு எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்ப வேற ஏதாவது சம்பவம் இருக்கு, என்னன்னு பாப்போம். சார் வேலை நேரத்துல என்ன சார் இது போன் பேசுற கெட்ட பழக்கம்? சூப்பர் கேட்சா சார். ஏய் பிச்சிடு ராஸ்கல், போடா போய் வேலைய பாரு. வேணாம் சார், சொன்னா கேளுங்க சார். அந்த போன் எடுக்காதீங்க சார். ஏய், நான் பேசுவேன்டா. என்னடா பண்ணுவ? என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. மூடிக்கிட்டு போடா போ. போறேன். என்னது இது? போன் கட் ஆயிருச்சு. இது யாரு புது நம்பரு? வேலை நேரத்துல பேச வேண்டாம். ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சம்பா. ஏன்டா இந்த வேலை உனக்கு? மாப்ள அவன் காண்டானால அது போதும். இனிமே போன் வரும்போதெல்லாம் இப்படி ஏதாவது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த ஆளுக்கு நம்மளை எவ்வளவு டார்ச்சர் பண்றான்னு அவனுக்கே புரியும். சரி புடி. யாருன்னே தெரியல, சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஹலோ, யாரு? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். யாரு? உங்க விஸ்வாசி சார், ரகு பேசுறேன். நேத்து எனக்கு கால் பண்ணிருந்தீங்க போல. ஏ பொறுக்கி பொறம்போக்கு அயோக்கிய ராஸ்கல், எங்கடா இருக்க? இரு, வெளியில வரேன். சார் ஏண்டா பொறுக்கி பொறம்போக்கு அயோக்கிய ராஸ்கல், எங்கடா இருக்க? என்ன சார் திடீர்னு அஸ்கில திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமால, நான் தான் வெளியில வந்துட்டேனே.